வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 77வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், கேள்வி எண் 381 43 91 183 வகுக்கும் பொழுது ஒரே வகையான மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். பெரும்பாலும் அவங்க இந்த மாதிரி கொடுக்குறப்ப அசெண்டிங் ஆர்டர் தான் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனாலும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு இங்கே பாருங்கள், 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பர், அதாவது 91லேருந்து 43 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 48. அதே மாதிரி 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பர் 183லேருந்து 91 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 92. இப்போ கிடைச்ச இந்த 2 நம்பருக்கும், அதாவது 48க்கும் 92க்கும் HCF கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 4ஆம் வாய்ப்பாடு. 1 நாள் 4 ஈர்னாங்க 8 ஈர்னாங்க 8 மீதி 1 3 12. இதுக்கு மேலே எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. ஸோ இதோட HCF 4. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. சரிங்களா? இதுதான் அந்த மிகப்பெரிய எண். அடுத்ததாக கேள்வி எண் 382. ஏ மற்றும் பி ஆகிய 2 ரயில் நிலையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 778 கிலோமீட்டர். ஒருவர் ஏயிலிருந்து பிக்கு 84 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் சென்று பியிலிருந்து ஏக்கு 56 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் திரும்பினால் அவருடைய சராசரி வேகம், நல்லா கவனிச்சுக்கோங்க, சராசரி வேகம். சராசரின்னு சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாதாரணமாக சராசரி நம்ம என்னென்னு கேள்விப்பட்டிருப்போம், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதனால் டக்குன்னு ரெண்டுத்தையும் இந்த சொன்ன இந்த 84 கிலோமீட்டர் 56 கிலோமீட்டர் ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டுரும். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 140 வரும். 2ஆல் வகுத்தா 70 வரும். ஆனால் அது ஆன்சர் கிடையாது. சாதாரணமாக 2 நம்பர் கொடுத்து சராசரி கேட்குறாங்கன்னா அந்த மெத்தட் ஓகே. ஆனால் சராசரி வேகம்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த மெத்தட் யூஸ் ஆகாது. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, பார்த்துக்கோங்க. சின்ன விஷயந்தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2AB by A plus B. AB அப்படிங்கிறது அவங்க சொன்ன அந்த வேகம். தூரம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதே அளவுக்கு தான் போய் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதால தூரம் பிரச்சனை கிடையாது. ஃபார்முலா 2AB by A plus B. அப்போ 2 into A. ஏவோட வேல்யூ 84, பியோட வேல்யூ 56 பை ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் கூட்டணும். 84 56 கூட்டணும் அப்படின்னா 140. சரிங்களா? இதை சால்வ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. 1 2 2 இங்கே பாருங்கள், 7 2 14 0. அடுத்ததாக 57 70 87 56. அப்போ 84 கீழே இருக்கிற 10 இருக்கட்டும். இப்போ 10க்கும் 84க்கும் இல்லை 8 கூட கேன்சல் பண்ணலாம். ஆனால் பையில் 10 இருந்தால் உங்களுக்கு இப்போ புள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதால அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ நான் 8 32 மீதி 3 8 8 64 67 672 பை 10. பையில் 10 இருக்கிறதால மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 67.2 கிலோமீட்டர் பை மணி அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? ஸோ என்ன தப்பு பண்ணுறோன்னா, சராசரின்றதால ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுப்போம். சராசரி வேகத்துக்கு அப்படி கிடையாது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2AB by A plus B. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 383. ஆங்கில அகர வரிசையை தலைகீழாக எழுதி பின் அதில் உள்ள 2 4 6 8 10 எழுத்துக்களை நீக்கிய பின் மீதமுள்ள எழுத்துக்களை இரு சமபாகமாக பிரிக்கக்கூடிய நடுவில் உள்ள எழுத்து எது? ஸோ ZYXWன்னு எழுதுகிறோம். எழுதிட்டு 2வது 4வது 6வது எழுத்துலாம் ரிமூவ் பண்ணிகிட்டே வரும். அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து இருக்கும், Z அப்படியே இருக்கும். கரெக்டாக? எது வராது அப்படின்னா Y வராது. அடுத்து எது வரும்? எக்ஸு. நீங்கள் லைனாக எழுதிட்டு ஒன்றுனா விட்டுட்டு அதை 2வது 4வதுலாம் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற சீக்வன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். R P N L J H F D B இப்படின்னு இருக்கும். ஸோ மொத்தம் 26. 13 எழுத்து போயிடுச்சுன்னா மீதி 13 எழுத்து இருக்கும். இதில் அவங்க கேட்குறது நடுவில் இருக்கிற எழுத்து 13. அப்போ இந்த பக்கம் 6 எழுத்து போயிடும், இந்த பக்கம் 6 எழுத்து போயிடும். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணுங்கிறது தான் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து. ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்தது 384. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது பியின் வயதில் பாதியாகும். அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 3:4 எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். பாருங்கள், இப்போது வயது விகிதம் 3:4. கேள்வி கேட்டிருக்கிறது வயதுகளின் கூடுதல். 3 4 கூட்டினோன்னா 7. அப்போ ஆன்சர் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். 20 7ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 30 வராது, 45 வராது. அப்போ 35ங்கிறது தான் 7 35 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி 35. நேற்று நான் சொல்லும்போதே சொன்னேன் இல்லையா, ஒரு 10 செகண்டுக்குள்ளாடியே ஆன்சர் சொல்ல முடியும்ட்டு. இதுதான் வழி. ஆனால் என்ன டவுட் வரும் அப்படின்னா, ஒருவேளை 2 ஆன்சர் 7ஆம் வாய்ப்பாட்டில் இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. அதனால் நான் உங்களுக்கு மெத்தட் அப்படி இருந்தாலும் இன்னொரு ஷார்ட்கட்டில் சொல்ல முடியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு மெத்தட் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போதைய வயது விகிதம் 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ 3x 4x. ஏன்னா விகிதம் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட நம்பரால் வகுத்துருக்காங்கன்னு அர்த்தம். முதல்ல சொல்லும்போது 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ ஏவோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருக்கும்னா 3x - 10 இருக்கும். பியோட வயசு 4x - 10 இருக்கும்.
அப்போ ஏவோட வயசு பியுடைய வயதில் பாதின்னு கொடுத்துருக்காங்க. பாதிங்கிறதால பையில் 2. அப்போ இந்த வகத்தில் இருக்க 2 இங்கே வந்தால் பெருக்கல் 3 6x மைனஸ் 2 20 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கும் 4x மைனஸ் 10. அப்போ ப்ளஸ் 4x இங்கே வந்தால் மைனஸ் 4x மைனஸ் 20 இங்கே வந்தால் ப்ளஸ் 20. அப்போ 6xல் 4x போயிடுச்சுன்னா 2x மைனஸ் 10 ப்ளஸ் 20னா 10. 1 2 2 10. ஸோ எக்ஸோட வேல்யூ 5. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூடுதல் 3 4 கூட்டினா 7, எக்ஸுக்கு 5. அப்போ I7 35 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம அதை தான் முதல்ல சொல்லிட்டோம் பாருங்கள். இப்படி மெத்தடாக போடாமல் பெரும்பாலும் அவங்க 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன்லாம் 5 7 வாய்ப்பாட்டில் வர்றது மாதிரி கொடுக்கறது கிடையாது. அப்போ நீங்கள் ஈஸியாக ஆனால் இந்த ஷார்ட்கட் தெரியணும்ல, ஒரு அப்படி ஒரு ஆன்சர் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஷார்ட்கட் தெரியாமல் நம்ம இவ்வளோ தூரம் போட்டுங்கிறது நமக்கு டைம் வேஸ்ட்டு தானே. அதனால தான் உங்களுக்கு நான் 2 ஐடியாவுமே சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 385. 5 பவர் a ஈக்குவல் டு 3125 எனில் 5 பவர் a மைனஸ் 3. இப்போ இங்கே பேஸ் 5 இருக்கிறதால இந்த 3125 5 பவராக எழுதணும். எப்படி 5 முறை பெருக்கணிங்கன்னா 3125 வரும். 5 5 5ன்ட்டு. அப்போ 5 பவர் a ஈக்குவல் டு 5 பவர் 5. 2 இடத்துலையும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 5. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 5 பவர் a மைனஸ் 3. ஏவோட வேல்யூ 5. அப்போ 5 மைனஸ் 3. 5 மைனஸ் 3 2. அப்போ 5 ஸ்கொயர் 25. ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களாமா? ஸோ இந்த 5 தான் நேற்று கேட்ட 5 கேள்விகளுக்கான விடைகள். நிறைய பேர் கீழே கமெண்டில் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இன்னும் சிலர் வந்து டாபிக் வைஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா முன்னாடி நம்ம ஒரு 20-30 நாள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக டாபிக் வைஸாக தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஏன் டாபிக் இல்லாமல் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ டாபிக் வைஸ் பார்க்கறத விட ஒரே நேரத்தில் எல்லா டாப்பிக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான், ஏன்னா எக்ஸாமில் அவங்க ஒரு டாப்பிக்லேருந்து அப்படியே 5 கேள்வி 10 கேள்வின்னு கேட்க போகிறது கிடையாது. எல்லா டாப்பிக்கையும் கலந்து தான் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் டாப்பிக்காக கொடுக்காம இந்த கடந்த 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா டாப்பிக்காக கொடுக்காம எல்லாமே கலந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டெட் எழுதுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரியிலிருந்தும் சில நேரங்கள் கொஸ்டின் பார்க்க வேண்டியது இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு ஜாமெண்ட்ரியில் கேட்க மாட்டாங்க. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாமெண்ட்ரிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த 80 டேஸ் முடிஞ்சதுக்கு 80 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஜாமெண்ட்ரியில் வரக்கூடிய சாம்ஸையும் உங்களுக்கு தரேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிலேருந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா, அந்த பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்கள். காலை எழுந்தவுடன் கணக்கு. இன்றைக்கி 78வது நாட்களுக்கான வினாக்கள். 386வது கேள்வி. 5 பவர் m ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 25 பவர் 3 இன்ட்டு 125 பவர் 2 ஈக்குவல் டு 1 எனில் எம்மின் மதிப்பு. டிஎன்பிஎஸ்சி இல்லை செகண்ட் கிரேட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் சம்மிலிருந்து அவங்க பெரும்பாலும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேர் அந்த சிம்பிளிஃபிகேஷனில் தான் தப்பு பண்ணுறீங்க. அதனால் இந்த சம் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 387. MNPQRS மற்றும் T என்ற 7 கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களின் பரவல் பின்வரும் வட்ட விளக்கப்படம் மூலம் கொடுக்கப்படுகிறது. 7 கல்வி நிறுவனங்களில் பயிலும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 27,300 எனில் கல்வி நிறுவனம் 6இல் எம்ஐ விட எத்தனை மாணவர்கள் அதிகம் பயில்கிறார்கள்? 6ல் எம்மை விட எவ்வளோ பேர் அதிகமாக படிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. செகண்ட் கிரேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட் டாப்பிக்லேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் இயரில் இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்த 388. ஒரு தேர்வில் 60 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. அதற்கு பதிலளிக்கும் மாணவன் ஒருவன் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 4 மதிப்பெண்கள் பெறுகிறான். தவறான விடைக்கு 1 மதிப்பெண்ணை இழக்கிறான். அவன் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்து 130 மதிப்பெண்கள் பெற்றால் அவன் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன? சரியா? கேள்வி எண் 389. ஏ என்பவர் பிஐ போல் 2 மடங்கு அதிகமாக வேலை செய்வார். பி ஒரு வேலையை 12 நாட்களில் முடித்தால் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? சரியா? இது ஒரு டைம் அண்ட் ஒர்க் மாடல். எல்லா மாடலும் கலந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். 390 √1 + x/144 ஈக்குவல் டு 13/12 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதுக்கான ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.